சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. அன்புள்ள போதகர நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாருமே இந்த காலங்கள்ல எதற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் சீசன் இல்லையா? சோ அதுக்கு முதலாக நாங்க பார்க்க போகிறோம். நான் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியினூடாக கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கைகளை தொட்டு அவர்கள் எங்களுக்கு சாட்சிகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு டெக்ஸ்ட் அனுப்பி இருந்தாங்க. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர்களோடு கூட தேவன் பேசி இருக்கிறார். அவர்கள் காலையிலே ஜெபித்து, ஆண்டவரே என்னோட நீங்க பேசுங்கன்னு சொல்லும் பொழுது மாலையில இந்த மெசேஜை கேட்ட உடனே கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டிருப்பதாக அவர்கள் எங்களுக்கு சாட்சிகளை சொன்னாங்க. அதே போல அநேகர் ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருந்தீங்க. சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் ஊடாக, இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்கிற மிகப்பெரிய காரியங்களுக்காக, அதே போல் வரும் காலங்களிலும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை நிச்சயமாகவே செய்வாரு. சோ இந்த நாள்ல நாங்க பாக்குறோம், இது ஒரு கிறிஸ்துமஸ் சீசனா இருக்குது இல்லையா? சோ எல்லாரோட வீட்லயும் கிறிஸ்துமஸ் ட்ரீஸ் வைத்து பலகாரங்கள் செய்வதிலும், அதே போல என்ன நீங்க கிறிஸ்துமஸுக்கு உடுக்க போறீங்க, நான் என்ன உடுக்க போறேன், நீங்க என்ன உடுக்க போறீங்க, என்ன கலர் உடுப்போம், இப்படி எல்லாம் நாங்க ரொம்ப ஆரவாரத்தோடு, ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த டிசம்பர் மாசம் என்று சொல்லும் பொழுது, இந்த டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாருமே கிறிஸ்துமஸ் சொல்லி ஆயத்தமாகிடுவாங்க இல்லையா? சோ இன்னைக்கு அநேகர் இந்த கிறிஸ்துமஸ எதற்காக கொண்டாடுறாங்க? இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தான்னு சொல்லி கிறிஸ்துமஸ் அப்படி கொண்டாடுறாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் என்ன? இந்த கிறிஸ்துமஸ் நாங்க எதற்காக கொண்டாடுகிறோம்? எதை குறித்து கொண்டாடுகிறோம்? யாரை கொண்டாடுகிறோம்? எந்த ஒரு மனுஷனை கொண்டாடுகிறோமா? அல்லது சாண்டா என்று சொல்லி கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோமா? அல்லது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைத்து இந்த கிறிஸ்துமஸ நாங்க கொண்டாடுகிறோமா? சோ இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்க வேண்டும், எதை நோக்கி நாங்க பயணம் செய்யறோம். நாங்க எல்லாமே செய்யலாம், டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய இருதயத்துல இயேசு பிறந்திருக்காரா? கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சுட்டோம், உடுப்பெல்லாம் எடுத்துட்டோம், சாப்பாடு கோடை பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணி இருந்திருப்போம். ஆனா இயேசு எங்க இருதயத்துல இருக்கிறாரா? கிறிஸ்துவானவர் எங்கள் இருதயத்திலே பிறந்திருக்கிறாரா? அவர் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறாரா? இல்லாட்டி நாங்க மட்டும் ஒரு ஒன் வே மாதிரி ஒரு டிசம்பருக்கு மாத்திரம் சபைக்கு போறவங்களா? அநேகரை நாங்க பார்க்கலாம், டிசம்பர் மாசத்துல மட்டும்தான் சபை முழுவதும் நிறைந்திருக்கும். ஏன்னா அன்றைக்குதான் அந்த வருடத்திற்கு ஒரு முறை போவது போல அந்த டிசம்பர் மாசம் மட்டுமே, அந்த கிறிஸ்துமஸ் மாத்திரமே கொண்டாடுவதற்காக அந்த நாள்ல மாத்திரமே சபைக்கு போவாங்க. ஆனா கிறிஸ்து எங்க வாழ்க்கையில ஒரு வருடத்திற்கு ஒருக்கா மாத்திரம் பிறப்பவர் அல்ல. எங்கள் வாழ்க்கையில எந்நேரமும் எங்கள் இருதயத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தவராய் இருக்க வேண்டும். அவர் எந்நேரமும் எங்களுடைய உள்ளத்துல இருக்க வேண்டும். இயேசு எப்பொழுதும் எங்களுக்குள் இருக்க வேண்டும், எங்களோடு இருக்க வேண்டும். அதே போல எங்களுக்குள் இருக்க வேண்டும். எங்களுக்குள் என்று சொல்லும் பொழுது அவர் நாங்க எங்களுக்குள்ள சொந்தமாக வைத்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டுமல்ல. ஆனா அதே போல இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல பாருங்க, எங்க வாழ்க்கையில ஒன்றை தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நீங்க கிறிஸ்துமஸ் சொல்லும் பொழுது நீங்க அநேகர் நினைப்பீங்க, அநேகர் அந்த கிறிஸ்துமஸ் டேஸ்ல ரொம்ப கிஃப்ட்ஸ்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா? 24ஆம் தேதி நைட் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே எங்களுக்கு கிஃப்ட்ஸ் காத்திருக்கும். எங்களோட பேரண்ட்ஸ் இல்லாட்டி எங்களுடைய உறவினர்கள் பரிசுகளை நாங்க பரிமாறிக்கொள்ளுவோம். சோ இதனூடாக ஒரு சந்தோஷம் இல்லையா? எங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்குது, இந்த கிறிஸ்துமஸுக்கு எனக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆரவாரத்தோட இருப்போம் இல்லையா? சின்ன பிள்ளைல மாதிரியே நாங்களும் பெரியவங்க கூட அத சந்தோஷமா நாங்க எண்ணிக்கொண்டு இருப்போம்.
ஆனா இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலிருந்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர் எங்களிடத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை எதிர்பார்க்கிறார். அது என்னன்னு சொல்லி பார்ப்போமா? எங்க வாழ்க்கையில நாங்க கிறிஸ்து இயேசுவை குறித்து இன்னொரு ஆத்துமாவுக்கு நாங்கள் சொல்லும் பொழுது, அந்த ஆத்துமாவை தேவனுடைய பாதத்திலே இந்த காலங்களிலே கிறிஸ்து இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், மனித குலத்துக்கு எவ்வளவு அவர் நேசிப்பை கொடுத்தார், அன்பை கொடுத்தார், எங்களை எவ்வளவு அவர் நேசித்திருக்கிறார், ஏன் அவர் இந்த உலகத்துக்கு வரணும், ராஜாவாக இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்து ஏழைகளின் மத்தியில பிறந்து அவர் ஏன் ஒரு ராஜாவாக இருந்தவர் அப்படி பிறந்து எங்க வாழ்க்கைக்கு ஏன் வரணும், இந்த கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது நிமித்தம், பிதாவானவர் இயேசுவை எங்களுக்கு அனுப்பினது நிமித்தம் நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டோம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் ஒளி இந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திரமல்ல மற்ற மாதங்களிலும் கூட ஒலிக்க வேண்டும். ஆனா நாங்க கிறிஸ்துமஸ் சொல்லி கொண்டாடுகிறதுனாலே இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க இயேசுவிடத்துல நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு உங்களோட வாழ்க்கையில ஒரு நான் இயேசுவுக்காக எதையாகிலும் நான் செய்யணும், எஸ் நான் எல்லார்கிட்ட இருந்தும் கிஃப்ட்ஸ்கள் எதிர்பார்க்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்துமஸ் கேரோல்ஸ் பாடணும், கிறிஸ்துமஸ்களுக்கு தேவையான ஆயத்தங்களை செய்யணும், எல்லாமே சரிதான். ஆனா நான் இயேசுவுக்காக ஒரு ஆத்துமாவை அவருடைய பாதத்துக்கு கொண்டு போகணும். இப்படி எத்தனை பேர் நாங்க நினைக்கிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க இவ்வளவு காலமும் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில பின்வாங்கி போயிருக்கிறோமா? ஒரு விசையாக நோக்கி பாருங்க. நான் சபைக்கு போறேன், எல்லாம் செய்றேன், ஆனா என் வாழ்க்கையில பின்மாற்றம் இருக்கிறதா? நான் இன்னும் கர்த்தரோடு கூட உறவுல ஸ்ட்ராங்கா இல்ல, நான் அவரோடு கூட ஒன்றிணைந்து இல்ல. ஒன்றிணைந்து இருக்கும் என்று சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லுங்களேன். அந்த கணவனும் மனைவியும் வீட்டுல இருந்து அவங்க ஒரு கணவன் மனைவியாகத்தான் மற்றவங்க எல்லாருக்குமே விளங்கும். பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், எஸ் அவங்க ஒரு வீட்டுல தான் வாழ்றாங்க, எல்லாமே ஒன்றா தான் போறாங்க வராங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு உறவு இருக்காது, ஐக்கியம் இருக்காது. அவர்களை உள்ளுக்கு வந்து யாருமே பார்வையிட மாட்டாங்க, எல்லாருமே வெளியில பார்த்து தான் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப நைஸ் கப்பிள், அவங்க வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க, எல்லாரோட முன்னுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு கப்பிள், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கியம் இருக்காது, ஒரு ஒருமனப்பாடு இருக்காது. கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஆனால் கதைக்காம இருக்கலாம். அதே போல பெற்றோர்கள், இப்படி உறவுகளுக்கு மத்தியில கதைக்காமலேயே ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. இத போலதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான மனிதர்களும். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வரலாம், மற்றவர்களோடு பேசும் பொழுதோ இயேசுவை பத்தி சொல்லலாம். எங்களுடைய வாய்கள், எங்களுடைய உதடுகள் மாத்திரம் இயேசுவை பத்தி பேசலாம். ஆனால் எங்கள் இருதயத்துல இயேசு நிறைந்திருக்கிறாரா? இயேசுவை விட்டு நாங்க பின்வாங்கி போயிருக்கிறோமா? இந்த காலம் ஒரு நல்ல ஒரு காலம். இந்த காலத்துல கிறிஸ்து இயேசு எனக்காக பிறந்தாரே, எனக்காக இந்த பூமிக்கு வந்தாரே, என் வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தானே வந்தாருன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில இத ஒரு தனிப்பட்ட ரீதியாக எடுத்து பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக எடுத்து பாருங்க. இயேசு எனக்காக பிறந்தார், எல்லாருக்காகவும் பிறந்தார்னு சொல்றோம், அது உண்மை. ஆனா நீங்க இத பர்சனல் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உரிமை கொண்டாடி பாருங்க. இயேசு எனக்காக வந்தார், இயேசு என்னுடையவர், எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். நீங்க ஒருத்தர் மாத்திரம்தான் இந்த பூமியில இருக்கிறீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்காக மாத்திரமானாலும் அவர் வருவார் பரலோகத்தை விட்டு. ஏன்னா அவர் அவ்வளவு எங்களை நேசிக்கிறார். சோ நீங்க நினைச்சு பாருங்க, எனக்காக இந்த பூமிக்கு வந்தாரு ஏசப்பா. இன்றைக்கு நான் என்ன செய்றேன்? நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். ஒரு காலம் நான் சுவிசேஷம் சொல்லுகிறவளாக இருந்தேன், ஒரு காலம் ஓடி ஓடி எல்லாருக்கும் இயேசு பற்றி சொல்லுகிற ஒரு மகனாக இருந்தேன், மகளாக இருந்தேன், ஊழியம் செய்தேன், மற்றவர்களுக்கு போய் இயேசுட அன்பு சொன்னேன். எந்த இடத்துக்கு போனாலும் இயேசு இயேசுன்னு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனா இந்த காலங்கள்ல என் வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்களை பார்க்கும் பொழுது
எல்லாமே மாறிட்டது. எல்லாமே தேவனை விட்டு நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். நான் முந்தி ரொம்ப ஜெபித்தேன், இப்ப என்னுடைய ஜெப வாழ்க்கை குறைந்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது மாத்திரம் ஒரு கொண்டாட்டம், ஆனா கிறிஸ்து எனக்குள்ள இல்லையே, எனக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லையே. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் சொல்றோம், ஆனா கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் எனக்குள்ள இல்லையே. நான் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறேனா? நான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறேனா? அவருடைய வார்த்தையில பார்த்தார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இந்த ராஜா சொல்லுகிறார், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து, இந்த ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். பாருங்க, கர்த்தர் இயேசுவை விட்டு, கர்த்தரை விட்டு அவர் விலகாமல், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவரை விட்டு விலகாமல் இருந்ததுனாலே கர்த்தர் என்ன செய்தாராம்? அவனோடு இருந்தாராம். இன்றைக்கு எத்தனை பேரோடு கர்த்தர் இருக்கிறார்? நீங்க சொல்லலாம், எனக்கு இயேசுவை தெரியும், நான் எல்லாமே செய்யறேன், ஊழியத்துக்கு போறேன், நான் போற இடங்களே இயேசுவை பத்தி சொல்லுவேன், அடிக்கடி என்னால முயன்ற அளவுக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களோட வாழ்க்கை குறித்து கர்த்தர் ப்ளீஸா இருக்கிறாரா? அவர் சந்தோஷப்படுகிறாரா? நீங்கள் வாழும் வாழ்க்கை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறாரா? அவர் சந்தோஷப்பட்டால் அவர் நிச்சயமாக உங்களோடு இருப்பார். பாருங்க, இந்த ராஜா அவரை விட்டு பின்வாங்காமல் இருந்தது நிமித்தமாக அவர் அவரோடு இருந்தாரா? சோ இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்க பாருங்க, இயேசு என்னோடு இருக்கிறாரா? இயேசு என்னோடு வருகிறாரா? நான் செய்யும் காரியங்கள்ல அவர் சந்தோஷப்படுகிறாரா? அல்லது நான் மனுஷர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மனுஷியாக வாழுகிறேனா? இல்லாவிட்டால் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மனுஷியாக நான் வாழ்கிறேனா? உங்களுக்கு தெரியும், ஒரு சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஊழியம் செய்யும் நான் சிறு பிராயத்திலிருந்து நான் ஊழியம் செய்யும் நேரத்துல, அந்த நேரத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தது. சோ ரொம்ப சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லும் பொழுது அவங்களோட எல்லாமே நாங்க பகிர்ந்து கொள்ளுவோம் இல்லையா? எல்லாமே பகிர்ந்து கொண்டு அவங்க எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லி நாங்க நினைப்போம். சோ இப்படி நான் நினைத்து கொண்டிருக்கும் நேரத்துல ஒரு நாள் வந்தது, நாங்க ஊழியத்துக்கு ஒரு கூட்டத்திற்கு நாங்கள் போயிருக்கும் நேரத்துல அந்த இடத்துல என்னோடு இருந்த இந்த ஃப்ரெண்ட் என்ன செய்தாங்கன்னா, என்னைய விட்டுட்டு அவங்க கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் காண தொடங்கினேன். சோ அவங்க என்னை விட்டு விலகிறத நான் உணர்ந்தேன். சோ ரொம்ப எனக்கு கவலையா போயிடுச்சு. நான் போய் என் ரூம்ல போய் நான் அழுத சொன்னேன், ஏன் எனக்கு இப்படி பண்றாங்க? என்னோடுதானே, நான் நம்பிதானே இருந்தேன், நான் எவ்வளவு என்னுடைய ஒரு எல்லாமேன்னு சொல்லி நான் நினைச்சேனே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். அவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் பாருங்க, அவரை நோக்கி பார்க்காம, அவர் எனக்காக இருக்கும் பொழுது நான் அவரை நோக்கி பார்க்காம, அவருடைய அன்பை நோக்கி பார்க்காம, ஒரு அற்பமாக என்னை விட்டு விலகும் ஒரு அன்பை நோக்கி நான் பார்த்திருக்கிறேன். சோ கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு பிறகாக உண்மையா சொல்ல போனா என்னில இருந்து ஒரு பாரம் விலகினது. நான் இவ்வளவு காலமும் கர்த்தர் இயேசு எனக்காக இருக்கிறாரு, அவர் எப்போது நான் அவரோட பேசுவேன்னு சொல்லி அந்த உறவுக்காக அவர் ஏங்கின வண்ணமா என்னோடு கூட நிற்கும் பொழுது நான் இன்னொரு மனிதனுடைய ஒரு அன்பை நோக்கி பார்த்து, ஐயோ என் ஃப்ரெண்ட் என்னோட பேச மாட்டாங்களா, என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா, நானும் அவங்களோட கூட எல்லாவற்றிலும் ஈடுபாடு எனக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு அற்பமான ஒரு அன்புக்காக நான் அலைந்திருக்கிறேனே. ஆனால் தேவன் எனக்கு அந்த நாள்ல இருந்து எனக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வைத்தார். இயேசுதான் உண்மையான தோழன், இயேசுதான் உண்மையான நண்பன். ஏன்னா அவர் தான் எல்லா காலங்களிலும் எங்களோடு கூட நிற்பார், எங்களுக்காக நிற்பார்.
ஈவன் உங்களோட கூட இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் அவங்களுக்கு சூழ்நிலைகள் மாறலாம், உங்களோட கூட இருக்க முடியாமல் போகலாம், உங்களுக்கு உதவியாக இருக்க முடியாமல் போகலாம். நீங்கள் தனித்து போயிருக்கும் நேரத்துல உங்களுக்கு ஒரு சமாதானம் சொல்லுவதற்கு கூட ஒரு ஆள் இல்லாமல் இருக்கலாம். சோர்வின் நேரத்துல கூட உங்களுக்கு ஒரு கால் பண்றதுக்கு கூட நீங்க நினைத்திருந்தவங்க உங்களுக்கு முன் வராமல் இருக்கலாம். இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அவருக்கு உங்க வாழ்க்கையில முழுமையான இடத்தை கொடுங்க. கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயத்துல முழுமையாக பிறப்பதற்கு, முழுமையாக வருவதற்கு, முழுமையாக உங்கள் வாழ்க்கையில ஆட்கொள்வதற்கு நீங்க இடம் கொடுப்பீங்களா? அல்லது பாதிய மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு, டிசம்பர் மாத்திரமே இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லி, அவருடைய பிறப்புக்கு சொந்தம் என்று சொல்லி, அந்த டிசம்பர் மாசத்துல மட்டும் கிறிஸ்துமஸ் எல்லாருமே கொண்டாடுறாங்க, அதனால நானும் கொண்டாடுறேன்னு சொல்லி அந்த டிசம்பர் மாசம் கிறிஸ்து இல்ல. எல்லா நாட்களிலும் கிறிஸ்து உங்களுடையவராய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவர் உங்களுக்குரியவராய் இருக்க வேண்டும். பர்சனலைஸ் பண்ணுங்க. யார் யாரையோ இல்ல இன்னைக்கு எங்களுக்கு எங்கடன்னு சொல்லி நாங்க பர்சனலைஸ் பண்றோம், எங்கடன்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன் கிறிஸ்து இயேசுவை அவர் எங்களுடையவர், அவர் என்னுடையவர், அவர் என்னுடைய நேசகுமாரர், அவர் என்னுடைய அப்பா என்று நாங்கள் எப்போது இந்த சொந்தத்தை நாங்கள் கொண்டாட போகிறோம்? அந்த சொந்தம் கொண்டாடும் பொழுது நீங்க பாப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க தனிமையா இருக்கிறத உணர மாட்டீங்க. நான் தனிமையா இருக்கிறேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. மதில கூட தாண்டதுக்குரிய ஒரு ஜெயத்தின் ஆவி அவர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். நீ தனிமையாக இல்லை என்பதை குறித்து அவர் உங்களுக்கு உணர்த்துவார். அது மாத்திரமல்ல, நீங்க பின்வாங்கி போயிருந்தா இந்த சீசன்ல நீங்க தேவனிடத்துல அவருடைய அன்பை ருசி பார்த்து நீங்க ஆதி அன்புக்கு திரும்புங்க. அதே போல இந்த நாட்கள்ல கிறிஸ்து இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து இன்னொரு ஆத்மாவுக்கு சொல்லுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. இந்த கிறிஸ்துமஸ் என்று எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் என்னவென்று நான் இந்த உலகத்துக்கு சொல்லணும். அட்லீஸ்ட் எனக்கு பெரிய ஒரு கூட்டத்துக்கு சொல்ல முடியாமல் போனாலும் கூட ஒரு ஆத்மாவுக்காவது நான் கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். அது சில நேரத்துல உங்களோடையே கூட இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். நீங்க மற்ற இடங்களுக்கு போயிட்டு சில நேரத்துல சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களோடு யார் இன்றைக்கு அந்த ரட்சிப்பு இல்லாமல், நீங்க பெற்ற அந்த சந்தோஷம் இல்லாமல், நீங்க பெற்ற அந்த ரட்சிப்பு இல்லாமல் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த நேரத்துல நீங்க உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்த போகிறேன். இந்த காலத்துல கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசு ஏன் பிறந்தார், ஏன் வந்தார், அவர் எங்களுக்காக என்ன செய்தார் என்பதை குறித்து நான் ஒரு நபரோடு கூட சொல்ல போகிறேன். அந்த ஒரு ஆத்மாவை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போவீங்களா? அவருடைய சமூகத்துல கொண்டு போய் நிறுத்துவீங்களா? அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அதுதான் உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லும் பொழுது பரலோகமே உங்களை குறித்து சந்தோஷப்படும். பரலோகமே உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படும். தூதர்கள் சேனை உங்களை குறித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ஆரவரிப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா, இயேசு பரலோகத்துல ரொம்ப சந்தோஷமா பாருங்க. அவருடைய சீஷர்கள் இயேசுவை குறித்து இந்த பூமியிலே இயேசு பரலோகத்துக்கு எடுப்பட்டதற்கு பின்பதாக அவர்கள் செய்த ஊழியத்திலே எவ்வளவு பெரிதான ஒரு அறுவடை வந்தது. அப்ப இன்றைக்கு நாங்க என்ன செய்கிறோம்? இன்றைக்கு அதே ஊழியங்களை நாங்க செய்கிறோமா? நாங்க இயேசுவை குறித்து பிறருக்கு சொல்லுகிறோமா? அல்லது ஒரு சும்மா நாங்க கடமைக்காக ஊழியங்களை செய்கிறோமா? கடமைக்காக ஒரு சபைக்கு போய் வருகிறோமா? கடமைக்காக நாங்க ஒரு கிறிஸ்தவனாக வாழுகிறோம் என்று சொல்லி ஒரு கடமைக்காக வாழ்ந்து கொண்டு வருகிறோமா? இந்த நேரத்துல நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. அப்பா, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே என் வாழ்க்கை மாற வேண்டும். நான் என்னென்ன காரியங்களில் பின்வாங்கி போயிருக்கிறேன், அது ஊழியமாக இருக்கலாம், அல்லது ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியாக இருக்கலாம்,
எதுவாக இருந்தாலும் கூட இந்த காலங்களிலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் மறுபடியும் ஆதி அன்புக்குள்ளே அழைக்கிறார். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல நாங்க எல்லா இடத்திலையும் பார்க்க போனால் சேதங்கள் ஏற்படுகிறது. இதை எங்கள் காதுகள் கேட்கிறது. நாங்கள் இதை குறித்து என்ன செய்கிறோம்? நாங்க ஆவியானவரை பத்தி, இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? நாங்க மும்முரமாக இருந்து அவர் எங்களுக்கு கொடுத்த காரியங்களை செய்கிறோமா? இதை குறித்து நீங்கள் பாருங்க. இந்த காலங்களிலே ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் அப்பாவுக்காக ஓட போகிறேன். நான் 2026ஆம் ஆண்டுக்கு காலடி எடுத்து வைக்கும் பொழுது நான் பலருக்கு ஒரு சாட்சியாக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொன்ன ஒரு மகளாக, சொல்லும் ஒரு மகனாக நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஒளி உங்கள் மீது வந்திருக்கிறது. இயேசுவின் ஒளி உங்கள் மீது வந்திருக்கிறது. சோ நீங்க இருக்கிற இடத்திலிருந்து எழும்புங்க. இது எழும்பி புறப்படும் காலம். இது தேவனுக்காக அவருடைய காரியங்களை செய்யும் காலம். இனியும் நாங்கள் தாமதப்படுத்திக் கொண்டு இருக்கும் காலம் அல்ல. இன்னமும் நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக ஓடும் ஒரு காலம் அல்ல. இந்த காலம் கிறிஸ்து இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும் காலம். அவருடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும் காலம். அன்பு இன்றைக்கு தனித்து போயிருக்கிறது. வாழ்க்கையிலே அன்பு என்று சொல்லும் பொழுது எனக்காக ஏதாகிலும் உண்டா, எனக்காகிலும் நான் ஏதாவது செய்ய வேண்டும், எனக்கு நான் வைத்துக் கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எத்தனை பேர் என்று மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை நோக்கி பார்த்து அவர்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் செய்ய, நாங்கள் அன்பு காட்ட, அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்க, இயேசுவை குறித்து, இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல நாங்கள் முன் போகிறோமா? சோ இந்த காலங்களை நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு இவ்வளவு காலமும் நான் பிரிந்து போயிருந்தேன், இவ்வளவு காலமும் நான் பின்வாங்கி போயிருந்தேன். ஆனாலும் நான் இப்பொழுது உங்களுக்காக எழும்ப போகிறேன். உம்மை பற்றி நான் இந்த காலங்களில் சொல்ல வேண்டும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை சொல்ல வேண்டும். நான் பெற்ற இந்த ரட்சிப்பின், இந்த உலகத்திற்கு வந்த இந்த ரட்சிப்பின் காரியத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவரை நோக்கி பார்த்து பின்வாங்காமல் அவருடைய காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அவருடைய வசனத்திலே சொன்னது போல அவர் உங்களோடு இருப்பாராம். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது பாருங்க, உங்களுக்கு எதிராக வருகிற காரியங்களை கூட அவர் எல்லாவற்றையும் அகற்றி போடுவார். அது சில நேரங்கள்ல எங்களுடைய ஆவிக்குரிய கண்களினால் பார்க்க முடியாமல் இருக்கும். ஆனாலும் நீங்க ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இயேசு எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும் பொழுது காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களுடைய திட்டங்கள் அல்ல, தேவனுடைய திட்டத்துக்கு இடம் கொடுத்து பாருங்க. அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் அவருக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது அவர் உங்களுக்காக பல ஸ்டெப்ஸ் எடுப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். சோ இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவேன். அதே போல் யார் யாரெல்லாம் எனக்கு தெரிந்து பின்வாங்கி போயிருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். அவர்களோடு கூட நான் போய் பேசுவேன். அவர்களோடு கூட நான் இணைந்து ஜெபிப்பேன் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தும் ஒரு கருவியாக நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை நீங்க அர்ப்பணிப்பீங்களா? இந்த நேரத்துல நீங்க இருக்கும் இடத்துல உங்கள் கண்களை மூடி இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உம்முடைய பாதத்துல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு யார் யாரெல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்பா யார் யாரெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த நேரத்துல அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு மறுபடியும் அவர்கள் உம்முடைய ஆதி அன்புக்குள்ளே கடந்து வரும்படி செய்யுங்க சுவாமி. அவர்கள் மறுபடியும் உம்முடைய ஆதி அன்புக்குள்ளே கடந்து வரும்படி செய்யுங்க. இந்த காலம் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசு எதற்காக வந்தார்? இந்த முழு உலகமுமே கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறது ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் எதற்காக, நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம்? கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக இந்த காலம் ஒரு ரட்சிப்பின் தொனி ஒலிக்கும் காலமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலங்களில் எழும்பி பிரகாசிப்பார்களாக. உம்முடைய சேனைகள் எழும்புவார்களாக சுவாமி.
இந்த காலங்களிலே அப்பா, இவர்கள் கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையிலே வைத்த திட்டங்களின் படி இந்த பிள்ளைகள் செயல்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய நாவுகளை அபிஷேகம் பண்ணுவீராக. இவர்கள் பலருக்கு சாட்சியாய் இருப்பார்களாக. வீழ்ந்து போயிருக்கும் ஜெப வாழ்க்கைகள் எழுப்பப்படுவதாக. ஆண்டவரே, ஊழிய பாதைகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஒரு ஆத்துமாவையாவது இந்த காலங்களில் நான் உம்மிடத்திலே பாதத்திலே நடத்த வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வருவார்களாக. சுவாமி அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு அப்பா பலனடைய செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் இவர்களை ஆட்கொள்வதாக. பிதாவே, உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அர்ப்பணித்து செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்பும்படி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்திலே தகப்பனே அப்பா ஜெபம் கேட்கிறோம் அப்பா, நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலங்கள்ல நீங்க எங்க பின்வாங்கி போயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்லை, ஓடி வாங்க கர்த்தரிடத்துல, இயேசுனிடத்துல வாங்க. அந்த ஆதி அன்புக்கு திரும்புங்க. மறுபடியும் நீங்க அந்த ஆதியில செய்த காரியங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆதியில செய்த காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நாங்க அடுத்து வரும் கிழமைகளிலே சந்திப்போம். அதுவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு blessings. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.